மருத்துவர் ஐயா தான். அவருக்கு தான் அதிகாரம். மருத்துவர் ஐயா அவர்களை அண்ணன் அன்புமணி அவர்கள் ராமதாசும் அன்புமணியும் சந்தித்து பேசுவதற்கு இடையூறாக உள்ளவர்கள் யார் என்பதற்கு காலம் பதில் சொல்லும் என்று பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்தார். சட்டமன்ற உறுதிமொழி குழுவில் அங்கம் வகிக்கும் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். மீண்டும் சொல்லுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது மட்டும் இல்ல, ஐயா பேராசிரியர் தீரன் அவர்கள் தலைவராக இருக்க அந்த காலத்திலிருந்து பொறுப்பாளர் நியமனம் என்பது செய்வது மருத்துவர் ஐயா தான். அவருக்கு தான் அதிகாரம். சார் நான் நீங்க கேட்ட கேள்வி ஐயா யாருக்கு அதிகாரம், ஐயாவுக்கு தான் அதிகாரம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் தவறுங்க. ஐயா நாளைக்கு நாங்க தான் சொல்றோம், 2 பேர் 2 கண்ணுங்கிறோம். நாளை எதிர்காலம் யாரு? எங்களுக்கு எதிர்காலம் யாருங்க? ஐயாவை தொடர்ந்து ஐயா 100 ஆண்டு காலம் எங்களை வழிநடத்த போகிறார். அவரை தொடர்ந்து எங்களை வழிநடத்த போறவர் சின்னையா தான். அது எந்த மாற்று கருத்து இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் வைக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும். அதான் பாருங்க, 5 லட்சம் பெண்கள், ஆண்களும் பெண்களும் பூம்புகாரிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டிலே மருத்துவர் ஐயா தான் சொல்லியிருக்காங்களே, நான் அறிவிக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி, அது செல்லும், அதுதான் ஜெயிக்கும், இந்த தமிழ்நாட்டை ஆளும்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அன்புமணி அவர்களும் நான் அமைக்கிற கூட்டணி தான் 2026 ஆட்சி அமைக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்களினுடைய நிறுவியவர். அவர் வன்னியர் சங்கத்தை நிறுவி 46 ஆண்டு முடிந்து 47ஆம் ஆண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் ஒன்று இயக்கத்தை உருவாக்கி 30 ஆண்டுகளுக்கு மேல கடந்து விட்டது. மருத்துவர் ஐயா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு சொந்தக்காரர் பொது வாழ்க்கையில். இப்படி இருக்கிற பட்சத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் பாட்டாளி மக்களுடைய சட்டம். அது ஏன் அடுத்த வாரிசு ஏன் சொல்றீங்க? ஐயா நல்லா இருக்காருங்க. ஐயா ஒரு நல்ல ஒரு இளமை துடிப்போடு மிகவும் அற்புதமாக அவர் தலைவராக இருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்களை அண்ணன் அன்புமணி அவர்கள் சின்னையா அவர்கள் சந்தித்து பேச வேண்டும். சந்தித்து மனமிட்டு பேசி, ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அது முடிஞ்சு போச்சுங்க. அனைத்து பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அது எனக்கு தெரியலீங்க. செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுல சமரசம் ஏற்பட்டோம். அன்னைக்கே சமரசம் ஏற்பட்டோம். அதான் தெரியலையே. காலம் தான் பதில் சொல்லணும். காலம் தான் பதில் சொல்லணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.